ഹലോ അനേവർക്കും வணக்கம். இப்போ ஒரு விஷயம் கிட்ட சொல்லணும், அதுக்கு தான் வந்தேன். ஏன்னா நமக்கு தெரியல, நிறைய கோல் வரும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்கும். நமக்கு நிறைய பேர் கோல் பண்ணும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் வந்தேன் நேற்று. அவங்க சொல்றேன் என்னன்னா, எம்ஜிஆர் சார் எல்லாருக்கும் ரொம்ப கொடுத்ததா பழக்கம். ஸோ நீங்களும் ஏதாவது கொடுங்க, என்னோட நம்பர் அனுப்புறேன், கூகுள் பே நம்பர். அப்ப நான் சொன்னேன், இல்ல சார், நான் இப்போ படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வேலையெல்லாம் விட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன், மீன்ஸ் சினிமாக்கெல்லாம் ட்ரை பண்றேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்ல. ஸோ நான் என்கிட்ட நான் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் பண்ணுவேன். இல்ல என்கிட்ட சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இல்லைனாலும் என்கிட்ட இருக்கிற டைம்ல, கொஞ்சமாவது இருக்கிற டைம்ல ஏதாவது நான் பண்ணுவேன் கண்டிப்பா. அப்ப மீண்டும் அவங்க, இல்ல எம்ஜிஆர் சார் கொடுத்துதா, நான் கூகுள் பே நம்பர் அனுப்புறேன், நீங்க சென்ட் பண்ணுங்க. அப்புறம் இல்ல நான் கட் பண்ணிட்டேன். அப்போ ஏன்னா இப்போ ஓகே, எம்ஜிஆர் சார் மேல இருக்கிற பாசம், அன்பு, மரியாதை, அதனாலதான் அவங்க அந்த மாதிரி கேட்கிறேன். அப்படி இல்லை. ஆக்சுவலி எம்ஜிஆர் சார் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும், மற்றவரெல்லாம் வாங்கணும். யார் சொன்னது அது? அவங்க ரொம்ப என்ன சொல், பியூர் ஹார்ட், ஒரு அப்படி என்ன சொல்லணும், என்னமோ அந்த மாதிரி ரொம்ப கைண்டான ஒரு மகா மனிதன் எம்ஜிஆர் சார். சோ அதனால அவங்க கொடுக்கிற நமக்கும் செய்யலாம். நமக்கும் யாராவது பார்த்தா, நமக்கும் ஏழைகளை பார்த்தா, இல்ல கொஞ்சம் கஷ்டத்துல நமக்கும் ஏதாவது செய்யலாம். இது செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கு, நாம எல்லாம் வாங்கணும், அவங்க செய்யணும்னு இந்த உலக என்னமோ எழுதி வச்சு அப்படி கிடையாது. எம்ஜிஆர் சார் செய்யறது ஏன்னா அவங்க நல்ல மனசுனால அவங்க செய்யற. கண்டிப்பா நிறைய ஏழைகளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒன்றும் நாம் சொல்ல வேண்டிய தகுதி எனக்கு இல்ல, சொல்ல விஷயம் இல்ல, வார்த்தை இல்ல. என்னை தாண்டி நிறைய அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாம். அப்புறம் எம்ஜிஆர் சார் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன். எம்ஜிஆர் சார் எல்லாருக்கும் கமெண்ட்ஸ்ல பாக்குறேன், எம்ஜிஆர் சார் நிறைய எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு, நீ ஹெல்ப் பண்ணு, நீ அது ஓகே, நான் ஹெல்ப் பண்ணணும், அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பிகாஸ் ஏன்னா நான் எம்ஜிஆர் சார் மாதிரி நடிக்கிறதுனால கிடையாது, நான் ஒரு மனிதன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் ஆகும்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும், நமக்கு முடிஞ்ச அளவுக்கு. அது வேற. அப்போ இந்த கமெண்ட் போடுன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படிதான். இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் பேர், நாங்க அது சும்மா பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் மீண்டும் இந்த ஒன்னும் செய்யாதவர் மீண்டும் கமெண்ட் போடுவேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட் போடணுங்க யாரு? நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ அம்பானி அவங்க தானே பெரிய பணக்காரன் இந்தியாவில் நாம கேள்விப்பட்டதுல. அவங்க அவரோட மொத்தம் சம்பாதியத்துல ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்கிற மாதிரி தான் நம்மளும் நமக்கு கிட்ட இருக்கிற கேஷில் கொஞ்சம் கொடுக்கிறது, இல்ல சம்பாதிக்க, அது ஈக்குவல் தான். ஓகே, இப்ப 100 கோடி சம்பாதிக்கிறவர் 1 கோடி ஏழைகளுக்கு கொடுக்கிறதும், 100 ரூபாய் சம்பாதிக்கிறவர் 1 ரூபாய் கொடுக்கறது ஒரு மாதிரி தான். அதோட வேல்யூ அப்படிதான். பிகாஸ் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். சோ அது கம் டு த பாயிண்ட் என்னன்னா, ஏதோ இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கு, அது அவங்க கொஞ்சம் பண்ணிட்டு அப்புறம் பண்ண, நாம திட்டுறதுக்கு நமக்கு ரைட் இருக்கு, நம்ம பண்ண வேணாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கிற குறை பேர் கொஞ்சம் பேர். அப்படி கிடையாது. இப்ப நான் இது எப்படி பண்ணணும்னா, சும்மா நம்ம ஏதாவது நடந்து போகும்போது, ஒரு ஐயாக்கு உடம்பு சரியில்லை, ഒരു അമ്മക്ക് ഇല്ല, அவங்க പഠിച്ചിട്ട് இருக்கும்போது உங்களுக்கு ஒரு
20 രൂപ മിനറൽ വാട്ടർ തണ്ണി, ബോട്ടിൽ തണ്ണിക്കെല്ലാം ക്യാഷ്, അതെല്ലാം വേറെ വിഷയം. ബട്ട് അത് വാങ്ങലാമേ, അത് വാങ്ങിക്കൊടുക്കലാമേ. ഓക്കെ, 20 രൂപ, 20 റുപ്പീസ്. ഇത് நான் எனக்காகவும் தான் பேசுறேன். நானும் பண்ணணும், நீங்களும் பண்ணணும், எல்லாரும் பண்ணணும். அதனாலதான் இல்ல நான் பண்ண வேண்டாம் நீங்க பண்ண, அப்படி கிடையாது. கொடுக்கலாமே. அதுதான் செய்யறது, மக்களுக்காக செய்யறது. அந்த ஒரு விஷயம் தான். அது எல்லாரும் பண்ணிட்டா, எல்லாரும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல. பட் இங்க நான் பண்றதுக்கு கொஞ்சம் பேரு, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் பேரு, அவங்க பண்ண மாட்டேன். பட் அவங்க பண்ணல, அவங்க ஏதாவது பண்ணுயா என்ன ரொம்ப, அப்போ அவங்க மைண்ட்ல இருக்கும் நாங்க எல்லாம் பண்ண தேவையில்லை, அவங்க தான் பண்ணணும். அப்படி கிடையாது. சோ ஏதாவது டொனேட் பண்ணணும்னா, சேரிட்டி செய்யணும்னா, மக்களுக்காக உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், அவங்க கூட இருக்கணும்னா அதுக்கு எம்ஜிஆர் சார் ஆகணும் தேவை அவசியமே கிடையாது. நல்லொரு மனிதனானா போதும். அந்த பெரிய மனுஷன் நல்லொரு மனிதன், அதனால அது பண்றேன், நம்மளும் பண்றேன். அதுக்கு ஒரு ரீசன் தேவையில்லை. எம்ஜிஆர் சாரா நீ பண்ணு, அப்ப இந்த கமெண்ட் போடுறவர் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அப்படி இருந்தா ஓகே. இப்போ எனக்கு இப்போ நான் சொல்ற ஒரு விஷயம், ஆக்சுவலி இந்த விஷயத்துக்கு சிங்கானதுனால சொல்றேன். இல்லன்னு இப்போ நான் எனக்கு என்கிட்ட கொஞ்சம் கேஷ் வந்துச்சு ஒரு கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி. ஒரு ப்ரோக்ராம் சொல்ல, நான் ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் பண்ணிருக்கு, அதுவும் சொதப்பி போய் அந்த மாதிரி, அது வேற விஷயம். அங்கிருந்து கொஞ்சம் கேஷ் கிடைச்சு நான் இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்துப்ப நானும் நினைச்சேன், ஐயோ யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்ல. அப்ப என்ன காலெல்லாம் ரொம்ப வலிக்குது, ஏன்னா ட்ரெயின்ல டிக்கெட் கிடையாது. இந்த செகண்ட் கிளாஸ்ல தான் சென்னையில இருந்து இங்க வந்த, சென்னையில இருந்து கேரளா சென்னை ட்ரெயின் எல்லா இடத்தும் ரொம்ப ரஷ் தான். கேரளா சென்னை ரொம்ப காலு வரை நமக்கு வைக்க முடியாத அளவுக்கு எனக்கு. அப்ப நான் அங்க நெருங்கிதான் இங்க கேரளா ரீச் ஆயிட்டேன். சோ அந்த கேரளா ரீச் ஆகி ஸ்டேஷன்ல இருக்கும்போது என்னோட காலெல்லாம் ஸ்டெப் எல்லாம் ஏற முடியாது, அந்த மாதிரி வலிக்கிறது. அப்பதான் நான் இப்ப என்கிட்ட ஒரு கொஞ்சம் கேஷ் இருக்கு, அப்ப ஏதாவது பண்ணணும்ல, அப்படி ஒரு தாட். சோ நான் அங்க எல்லாம் பார்த்தேன். சோ நார்மலி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எல்லாரும் ஏதாவது அம்மா அந்த வயசானவங்க எல்லாம் படுத்துட்டு இருப்பாருல்ல. பட் அப்ப யாரையும் காணாம். அப்புறம் நான் மீண்டும் பிளாட்ஃபார்ம் ஏறி என்னோட கால், பிகாஸ் என்னோட மனசுல இருக்கு ஏதாவது பண்ணணும். அது நான் அப்போ ஏதாவது பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் அமௌண்ட். அப்ப நான் என்ன சொன்னேன், ஒரு பிரியாணி பாக்கெட், என்னால முடிஞ்சதுதான், ஒரு பிரியாணி பேக்கெட், ஒரு மினரல் வாட்டர் வாங்கிச்சேன். நான் சுத்தி பார்த்து என்னோட காலு வச்சு ஏறி போய் கடைசியில் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவங்க கிட்ட கொடுத்த, ஐயா சாப்பிடுங்க. இல்ல, இது நான் என்ன பெருமைப்படுத்துறதுக்கு சொல்லவே இல்லை. இது ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி நடந்த விஷயம் தான். இப்போ சொல்றது, ஐயோ நான் ரொம்ப பண்ணிட்டேன் அதனால, அப்படி இல்ல. இந்த நம்ம இப்போ பேசுற இந்த விஷயத்துக்கு சிங்க் ஆகுற என்கிட்ட இருக்கிற ஒரு அப்போ பெரிய மாதிரி பண்ணணும் அப்படியொன்னும் கிடையாது. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணா போதும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஓகே, பக்கத்து வீட்டுல இப்ப ஸ்கூல் எல்லாம் ஓபன், பக்கத்து வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைகள், அப்போ ஒரு வீட்டுல குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு அம்பர்லா கொடான்னு தானே சொல்ல, எனக்கு தெரியல மலையாளம் கூட, அது இல்ல. அப்போ இதெல்லாம் பெரிய விஷயமா? சில பேர் நடக்கும், பெரிய விஷயம் தான். பிகாஸ் ஒரு வீட்டுல கூலி வேலை செய்யறவங்க, அவங்க டெய்லி லைஃப் அந்த கிடக்கிற இல்ல 1000 அதனாலதான் அதுல டெய்லி எக்ஸ்பென்ஸ் மீட் பண்ணணும், அப்புறம் சேவிங்ஸ், அப்புறம் ஹாஸ்பிட்டல் செலவாகுது, ஏதாவது திடீர்னு ஒரு விஷயம் வந்தா அந்த கேஷ் மொத்தமா போயிடும். அந்த மாதிரி. சோ அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய எக்ஸ்பென்ஸ் தான்.
സോ അപ്പോ ഒരു അംബ്രല്ല വാങ്ങുறதுக்கு ഒരു ക്യാഷ് കൊഞ്ചം இதே பெரிய சேரிட்டி ஆயிட்டே போதும் இது போதும் அப்ப இது பண்ணும்போது நம்ம மனசுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா ஒரு பீஸ் ஆகும் மனசு ரொம்ப கூல் ஆகும் நான் பண்ணும்போது இத மீண்டும் சொல்றேன் நான் என்னமோ அப்படி இல்லை நான் ஏதாவது இந்த மாதிரி பண்ணும்போது அவன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும் இதுவரை நீங்கள் யாராவது அந்த மாதிரி பண்ணவே இல்லைன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க பாப்போம் எப்படி போகுது நம்ம மைண்ட் அந்த டே கம்ப்ளீட் நமக்கு ஃபுல் ஆஃப் எனர்ஜியா இருக்கும் அந்த டே ஃபுல் ஆஃப் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் முன்னாடி ஒரு അക്കൗണ്ടിന്റെ ആ ഒരു ഹോസ്പിറ്റലില് சின்ன மாதிரி ஒர்க் பண்ண டைம்ல அங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நான் நடக்கும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அதுக்கு மேல இருக்கும் நடந்துதா போய் ஈவினிங் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் பஸ் ஏறி போவாரு സോ അപ്പോ ഒരു 500 മീറ്റേഴ്സ് ആകുമ്പോ വേറൊരു റോഡ് ഇருக்கு ഓപ്പോസിറ്റ് വേറൊരു റോഡ് இருக்கு அது கொஞ்சம் வேறொரு ரோடு சோ நாங்க 500 மீட்டர் அந்த இடத்துல எத்தி சோ எனக்கு நேரா போனோம் இந்த நான் சொன்ன ரோடு இங்க சோ அங்க ஒரு பிளைண்டான ஒருத்தர் அப்போ அங்கிட்ட தம்பி எத்தனை மணி ஆச்சு அப்ப நான் 6 மணிக்கு ஓ அப்படியா அந்த அந்த இடத்துக்கு அப்போ பஸ் என்னமோ ஸ்ட்ரைக் என்னமோ தெரியல அந்த பஸ் கிடையாது கொஞ்சம் வருஷம் முன்னாடிதான் அப்போ உங்ககிட்ட சொன்னேன் ஐயோ அப்போ இங்க இருந்து நான் சொன்ன ரோடு இத அதாவது நான் இந்த மாதிரி போனோம் என்னோட ஒர்க் ஸ்பேஸ்ல இருந்து 1 கிலோமீட்டர் இங்க சோ நான் வந்து 500 மீட்டர்ஸ் ஆகும்போ இங்க இருந்து இந்த ரைட் சைடுக்கு ரோடு இருக்கு ஓகே அந்த ரோடுக்கு தான் இவங்க நிக்கிற அப்ப அவங்க சொன்னேன் ஐயோ இந்த ரோட்ல ஒரு 500 மீட்டர்ஸ் போயிடுச்சா அங்க ஜங்ஷன்ல ஏதாவது பைக் ஏதாவது கிடைக்கும் அதனால பிளைண்ட் மேன் அப்போ ஓகே அப்ப நான் ரொம்ப டயர்டா இருக்கு ஸ்டாக் எடுக்கிறது ரொம்ப ட்ரெயினா இருக்கு நம்ம பாடி மைண்ட் மென்டலி ட்ரெயின் ஆகும்போது நம்ம பாடி எல்லாம் அப்போ வீட்டுல போய் படுக்கிற அதுதான் சோ நான் அவங்கள അപ്പം ഈ ബ്ലൈൻഡ് ആണവരെ കൈ വെച്ച് നടക്കുമ്പോൾ ഒരു ഇത് இருக்கு என்னன்னா ரொம்ப ஸ்லோவா நடக்க முடியும் ஓகே ரொம்ப ஸ்லோவா நடக்க முடியும் நம்ம நடக்கிற மாதிரி ஸ்பீடா நடக்க முடியாது உங்களுக்கு தெரியும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நானும் നിങ്ങൾ എല്ലാം இந்த உலகத்தில் இருக்கிறது தானே சோ மெல்ல ஸ்லோலி நடந்து அந்த ஜங்ஷன்ல நான் திரும்பி வரும்போது என்னோட மைண்ட்ல என்னன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டேன் இப்ப நீங்களே என்னடா இது ஒருத்தர போய் கை பிடிச்சு அங்க கொஞ்சம் தூரம் கொண்டு விட்டதுக்கு இவ்வளவு பில்டப்பா மேபி நடக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் தருന്ന விஷயங்க சோ அப்படிதான் சோ நான் என்ன சொல்ற வரேன்னா ஏதாவது பண்றதுக்கு இன்னொருத்தர் இருக்கு நம்ம அதெல்லாம் பார்த்து அவரு பண்ணலைன்னா எதுக்கு பண்ணலன்னு கிரிட்டிசைஸ் பண்ணணும் பட் நம்ம பண்ண வேணாம் பிகாஸ் நம்ம கிட்ட கேஷ் இல்லை அந்த மாதிரி நினைக்காதீங்க உங்களுக்கு டெய்லி 100 ரூபாய் தான் கிடைக்கிறேன்னா அதுல இருந்து 10 ரூபாய் வேணாம் 1 ரூபாய்க்கு ஏதாவது பண்ற மாதிரி அது போதும் அதான் ஓகே தேங்க்யூ